வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அல்டிமேட்டான குஸ்கா பண்ண போகிறோம். இதோட காரசாரமான செட்டிநாடு சிக்கன். செட்டிநாடு சிக்கன் சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். ஏன் கேட்டிங்கன்னா, அதில் தேங்காய் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டு சிக்கனோட குக் பண்ணுவாங்க. அந்த செட்டிநாடு சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். குஸ்காக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 400 கிராம், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சில போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. சில ரெசிபிக்கு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது தொக்கு மசாலாக்கெல்லாம் வந்து பொடிசாக கட் பண்ணி போடணும். பிரியாணிக்கு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி போட்டால் தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் போட்ட பிறகு வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டீங்கன்னா, கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். அதாவது ஒன்றும் பாதியாக அந்த கலர் மாறுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோம், ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கம்மியாக போடலாம், கொத்தமல்லி அதிகமாக போட்டுக்கங்க. அதாவது 1/2 கைப்பிடி கொத்தமல்லினா கொஞ்சம் கம்மியான அளவில் புதினா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் நான் நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவேன். என்கிட்டனா கலர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, தயிர் யூஸ் பண்ணும்போது நல்ல புளிப்பான தயிர் வேண்டாம், கரெக்டாக ஃப்ரெஷ்ஷான தயிரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். அப்படி ரொம்ப புளிப்பாதுன்னா அந்த இடத்துல தக்காளி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? இப்போ தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, 1 கிளாஸ் அரிசினா 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ரேஷியோ. கரெக்டாக சூப்பராக வரும். நான் சொன்ன ரேஷியோவில் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றின பிறகு உங்களுக்கு அந்த மசாலா காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அரிசி உதிரியாக வராது வெந்த பிறகு. அதனால தான் எப்பவுமே வந்து பிரியாணி மசாலா குக் பண்ணும்போது அந்த மசாலா தண்ணி ஊற்றின பிறகு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக உதிரியாக வரும் இந்த பாஸ்மதி ரைஸ். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி ஊற வச்சு அரிசி இதில் போடுறோம். கரெக்டாக இந்த மாதிரி குஸ்கா பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களெல்லாம் புரிஞ்சிச்சுல? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக குக்கரோட மூடி போட்டு 3லேருந்து 4 விசில். சில குக்கர் வந்து 4 விசில் தேவைப்படும், சில குக்கருக்கு 3 விசில் தேவைப்படும். மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான குஸ்கா ரெடி. பார்த்தீங்களா? அந்த சாதம் அப்படியே நல்லா உதிரியாக குச்சி மாதிரி நிமிர்ந்து நிற்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும். கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி. இப்போ பார்த்தீங்களா, இந்த குஸ்கா நான் சொன்ன ரேஷியோவில் வாட்டர் யூஸ் பண்ணினா இந்த மாதிரி தான் அரிசி ஒட்டாமல் உதிரியாக நல்லா சூப்பரான குஸ்கா வரும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு. இதை தொடர்ந்து காரசாரமான செட்டிநாடு சிக்கன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சிக்கன் 1 கிலோ, திருவிய தேங்காய் 1/2 மூடி, பெரிய சைஸ் வெங்காயம் 3, பெரிய சைஸ் தக்காளி 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 15லேருந்து 20 நம்பர், பிளாக் பெப்பர் 1/4 டீஸ்பூன், முழுதனியா 3/4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா 10லேருந்து 15 நம்பர், கல்பாசி 5லேருந்து 6 நம்பர், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மஞ்சத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம்.
சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். மீதி 1/4 டீஸ்பூன் சிக்கன் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு சீரகம், மிளகு, முழு கரம் மசாலா, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தனியா யூஸ் பண்ணுறோம். கல்பாசி செட்டிநாடு சிக்கன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் வீட்டில் செட்டிநாடு சிக்கன் பண்ணினா கல்பாசி இல்லாமல் பண்ண வேண்டாம். அடுத்தது கருவேப்பிலை. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் போடலாம். அந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சில்லி பவுடர் கம்மியாக பண்ணணும். அதனால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் தனியாகும். இதுக்கப்புறம் திருவி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் எண்ணெய் அப்படியே மேலே வரும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பக்கம் வந்துடும். இந்த எண்ணெய் லைட்டாக பொங்கி வர டைமில் நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டால் கூட என்ன ஆகுதுன்னா அந்த தேங்காய் கருக ஆரம்பிச்சிடும். கருகுனா அந்த பேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த கறிக்கு. அதாவது செட்டிநாடு சிக்கன் கறிக்கு நல்லா இருக்காது சொல்கிறேன். இப்போது வறுத்தாச்சில்ல, வறுத்த அப்படியே ஒரு சின்ன தட்டில் மாற்றி வச்சுருங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு இந்த தேங்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை கையில் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் கறியோட போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சோட நல்லா இருக்காது. ஏங்கன்னா சிக்கன் தனியாக போய்டும், கிரேவி தனியாக வந்துடும். நல்ல ஒரு பைண்டிங் ரெண்டுமே சேர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்பை போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கு பிறகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குல்ல. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தான் தக்காளி பண்ணும். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே தக்காளி போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த நான்வெஜ் வீட்டில் செய்யும் போது அந்த நல்ல வாசனை வரணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு காரணம். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், இதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தனியா பவுடரும் மிளகாய் பவுடரும் ஒரே ஈக்குவல் குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் கேட்டினா நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டில் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கேன். வதக்கி முடித்த பிறகு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. இந்த வெங்காய தக்காளி மசாலா நல்லா கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போடுறோம். இந்த சிக்கன் கொழுப்புலாம் எடுத்துகிட்டு வெறும் சிக்கன் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது அந்த ஸ்கின் மேலே இருக்க அந்த கொழுப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ இந்த சிக்கன் போட்ட பிறகு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த சிக்கன் இந்த மசாலா ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கன் குக் பண்ணும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம்.
இப்போ இந்த பேஸ்ட்டோட இந்த மசாலா அந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், சிக்கன் குக் பண்ண தின்னாகும். அதனால தான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கிரேவியோட நல்லா கொதித்த பிறகு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான செட்டிநாடு சிக்கன் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஒரு மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் லஞ்சுக்கு பண்ணியிருப்பீங்க. இதே கறியை நைட் டின்னருக்கு தோசையோட சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நேற்று நான் ட்ரை பண்ணேன், அதனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஒரு செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க.